திவ்ய தேசங்கள் என்பது 108 வைணவ திருத்தலங்களை குறிக்கும். 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் எனவும், திவ்ய தேசங்களை பற்றிய பாடல்கள் மங்களாசாசனம் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருத்தலங்கள் 108 ஆகும். அவையே 108 திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 108 திருப்பதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவற்றில் 105 தலங்கள் இந்தியாவிலும் 1 நேபாளத்திலும் உள்ளது. இவற்றை தவிர மற்ற 2 தலங்கள் வானுலகிலும் உள்ளன. 108 தலங்களுக்கும் தம் வாழ்நாளில் சென்று அந்த தலத்திற்குரிய பாடல்களை பாடுதல் என்பது ஒரு வைணவ சமய வழிபாடாக உள்ளது. வைணவ திருத்தலங்கள் 108 என்று தொகுத்து காட்டியவர் அழகிய மணவாளதாசர். இவர் திருமலை நாயக்கர் ஆட்சியில் அலுவலராக பணியாற்றியவர். இவர் தம் காலத்தில் சிறப்புற்று விளங்கிய வைணவ தலங்களை 108 என்று வரையறை செய்து கொண்டு, அவை இருந்த நாடு வாரியாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வெண்பா பாடியுள்ளார். அது 108 திருப்பதி அந்தாதி என்று நூலாக வெளிவந்துள்ளது. திவ்ய தேசங்கள் அந்த காலத்தில் இருந்த அரசுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. அதன்படி சோழ நாட்டு திருப்பதிகள் 40, நடுநாட்டு திருப்பதிகள் 2, தொண்டை நாட்டு திருப்பதிகள் 22, வடநாட்டு திருப்பதிகள் 11, மலைநாட்டு திருப்பதிகள் 13, பாண்டிய நாட்டு திருப்பதிகள் 18, நிலவுலகில் காண முடியாத திருப்பதிகள் 2. வைணவ திருத்தலங்கள் 108 திருத்தலங்களில் 84 திருத்தலங்கள் தமிழ்நாட்டிலும், 11 திருத்தலங்கள் கேரளாவிலும், 2 திருத்தலங்கள் ஆந்திராவிலும், 4 திருத்தலங்கள் உத்தரப்பிரதேசத்திலும், 3 திருத்தலங்கள் உத்தரகாண்டிலும் உள்ளன. ஒரு திருத்தலம் குஜராத்திலும், ஒரு திருத்தலம் நேபாளத்திலும், 2 திருத்தலங்கள் வானுலகத்திலும் அமையப்பெற்றுள்ளன.